போனவர் நாம் பார்த்த காரியம் என்ன சொன்னால், தேவனை தேடுகிற காரியத்தை குறித்து செய்வோம் பார்த்தோம். ஏன் எதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், வருகிற இனிமேல் நடக்க போகிற சகல காரியங்களும் உலகத்துல சாதாரண காரியங்களா இருக்காது. அவைகள் மேலும் 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 கொடூரமான கொடிய காரியங்களாகத்தான் இருக்கும். அப்படி வரப்போகிற ஆபத்துகளுக்கு நம்மை நாமே தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் அல்லேலூயா என்னன்னு சொன்னா, தேவனை தேடுவது. தேவனை தேடாமல் வரப்போகிற இனிமே சம்பவிக்க போகிற சகல விதமான காரியங்களுக்கும் உலகத்துல நடக்க போகிற நாச மோசங்கள், இந்த உலகத்தில் நடக்க போகிற நாச மோசங்கள், அநேக நாசங்கள் நடக்கும், அநேக மோசமான காரியங்கள் உலகத்துல நடக்கும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசுவிடம் போய் கேட்கும் பொழுது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் அநேக காரியங்களை பட்டியலிடுகிறார். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், யுத்தங்கள் செய்து கேள்விப்படுவீர்கள், பூமி எதிர்ச்சி உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். போன வாரம் சொன்னது போலதான் இந்த வாரம் சொல்லுகிறேன். கொள்ளை நோய்கள் அது ஆண்டவனுக்கு நேரம் வந்தாலும் வரலாம், அல்லேலூயா. இல்லைன்னா மனிதர்கள் மூலமாக வரலாம். மனிதர்கள் மூலமாக வரும் பொழுது அதை கண்டிப்பாக ஆண்டவர் அனுமதித்தான் இந்த உலகத்துக்குள்ள வரும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அனுமதிக்காம இந்த உலகத்தில் ஒன்று கூட என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் அனுமதிக்காமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னா ஏன் என்றால், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார் ஆண்டவர்? ராஜரிகம் பண்ணுகிறார். ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் அவர் உண்டாக்கினபடினாலே, அவர் ஆளுகை செய்கிறபடினாலே, அவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசு என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டுடைய அனுமதி இருந்தால் தான் பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்ய முடியும். நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண ஒரே ஒரு மனுஷன், இந்த உலகம் எவ்வளவு பெரியது, அந்த நாட்களில் எவ்வளவு ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தானே, இவனை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி அவ்வளவு ஈஸியா போய் என்ன செஞ்சிடல, யோபுவை பிசாசு தொட்டு விடவில்லை, தொட முடியல. நான் எதற்காக சொல்ல வருகிறேன், இவ்வளவு ஜன தொகை நிறைந்த இந்த உலகத்துல ஒரு மனுஷனை போய் ஒரு மனுஷனத்துல அவன் ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்றாலும், ஒரு சோதனையை அவன் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு மனுஷன்ட்ட அல்லேலூயா அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி கேட்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. எந்த நாட்கள் அனுமதி கேட்க வேண்டியது தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே என்ன செய்ய வேண்டியிருந்தது, அனுமதி கேட்க வேண்டியிருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து சிலுவையிலே பிசாசுடைய தலையை நசுக்குவதற்கு முன்பதாகவே அவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது, அனுமதி கேட்க வேண்டியிருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் எதை வெளிப்படுத்துகிறது சொன்னால், சாதாரண ஒரு மனுஷனிடத்துல ஒரு காரியத்தை அவன் உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய சொத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய சுகத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வேலை கொல்ல வேண்டும் என்று சொன்னால், எது தேவைப்படுகிறது, தேவனுடைய அனுமதி தேவைப்படுகிறது என்றால், அல்லேலூயா, இந்த உலகத்துல பெரிய 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 காரியங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு ஒருவேளை அல்லேலூயா பிசாசுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், யார் அனுமதி தேவைப்படுது, தேவனுடைய அனுமதி. இதிலிருந்து எதை தெரிந்து கொள்ளலாம் சொன்னால்,
தேவன் தான் என்ன செய்கிறார்? ராஜரிகம் பண்ணுகிறார். ராஜரிகம் பண்ணுகிறார் சொல்ற வார்த்தை பெரிய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் சொல்லி அங்கங்க சங்கீத புஸ்தகம் செய்வீங்க, வாசித்து பார்ப்பீர்கள், வாசிக்கலாம். ஆனா அந்த வார்த்தை சாதாரண அர்த்தம் இல்ல. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் சொன்னால் அவரை அன்றி இந்த உலகத்துல ஒன்றும் என்ன செய்யாது, அசையவே, அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது, அசையவே முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் பிரியமானவர்களை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு அதிகாரங்களை கொடுத்திருந்தார், இதெல்லாம் ஆளும்படியாக. ஏன்னா முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்களா, ஆதாமை படைத்து விட்டு அவன் என்ன கொடுக்கிறார் ஆண்டவர், இவை என்ன செய்ய, ஆண்டுகொள், ஆண்டு அவளுடைய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக என்ன பண்ணான், அதை யாருக்கு கொடுத்துட்டான், அந்த அதிகாரத்தை பிசாசு. பிரியமான அந்த அதிகாரத்தை மனிதன் பிசாசு கொடுத்திருந்தாலும் பிசாசு யாருக்கு கீழ்ப்பட்டவன், தேவனுக்கு கீழ்ப்பட்டவன். அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் அனுமதி இல்லாமல் உலகத்தில் செய்ய முடியாது, ஒன்றுமே நடக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப எது நடந்தாலும் சரி, அது கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி எதிர்ச்சிகள் தேவனிடத்திலிருந்து இருந்தாலும் சரி, இந்த கொள்ளை நோய்கள் மனுஷரால் என்ன செய்யப்பட்டு உருவாக்கி வந்தாலும் சரி. அல்லேலூயா. இனி வரப்போற எல்லா காரியங்களுமே மிக மிக கொடுமை என்ன செய்யணும், வேதனை அதிகமாகத்தான் போய்கொண்டிருக்கு. வேதனை குறைய வாய்ப்பில்லை. என் ஆண்டவர் சொல்லிட்டார், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான். அல்லேலூயா. ஒரு ரோடு இருக்குன்னு சொன்னா, ஒரு பாதை இருக்குன்னு சொன்னா, அது ஆரம்பம் இருக்கிறது, அதுல மிடில் நடுப்பகுதி இருக்கிறது, அப்புறம் என்ன இருக்கிறது, அப்புறம் எண்டு முடிவு இருக்கிறது ஒரு வழிக்கு. ஆனா ஆண்டு சொல்லியிருக்கிறார், இதுக்கு இது ஆரம்பம் தான், இது இன்னும் நடுப்பகுதி கூட என்ன செய்யல, போகவில்லை. அதுக்கு என்ன இருக்கிறது, முடிவு பகுதி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த முடிவு வேதனை, அந்த கிளைமாக்ஸ். அல்லேலூயா. அது எப்படி சொன்னா, அதான் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையான கோபங்கள் இந்த பூமி மேல் என்ன செய்யப்படும், தேவனுடைய கோபங்கள் ஊற்றப்படும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. அல்லேலூயா. எந்த நாட்டில் ஊற்றப்படுமா, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் என்ன செய்யப்படும், தேவனுடைய கோபம் பூமியிலே ஊற்றப்படும். இதுவரை இல்லாத பெரிய வேதனைகள் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லுன்னு சொன்னால், இனிமேல் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு சம்பவங்களும் அது மிக மிக கொடியதாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறபடினாலே, காரியங்கள் இப்படி சம்பவிக்க போறபடினாலே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அவைகள் தப்பிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது பிரியமானவர்களே, அது தேவனை தேடுகிற காரியம். தேவனை தேடினால் தான் இனி வரப்போகிற கொடிய சம்பவங்களுக்கு, கொடிய வேதனைகளுக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். எப்பொழுது, தேவனை தேடும்போது. தேவனை தேடாமல் பாதுகாப்பு இல்லை. தேவனை தேடாமல் வரப்போகிற காரியங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை, நாம் தப்பிக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இனி வருகிற காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால்தான் தேவனை தேடுகிற காரியங்கள்ல விசுவாசிகள் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். ரொம்ப மிக உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை தேடுகிறதுக்கு உணர்வு இருக்கா, தேவனை தேடுகிறதுக்கு உணர்வு இருக்கா ஜனங்களுக்கு சொன்னா, இன்னைக்கு அநேகட்ட உணர்வு இல்லை. அல்லேலூயா. உணர்வு இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று எங்கிருந்து பார்க்கிறார் ஆண்டவர்,
பரலோகத்தில் அவர் என்ன செய்கிறாரா? பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்தில் என்ன செய்கிறாரா? பார்க்கிறார். சங்கீத புத்தகத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப தேவனை தேடுகிற உணர்வு, இந்த உணர்வு தான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருந்தா, பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. போன வாரம் நம்ம பார்த்தபடி அவன் வீட்டிலிருந்து தேவனை தேடுவான். எங்கிருந்து தேடுவான்? எங்கிருந்து தேடுவான்? நம்ம வீட்டுக்கு நம்ம ஆலயத்துக்கு தானே போறோமே, அப்பப்போ இந்த குடும்ப ஜெபம் மற்ற ஜெபங்களை கலந்துக்கிறோமே, அல்லேலூயா. உபவாச ஜெபங்களை கலந்து கொள்கிறோமே, அந்த ஜெபம் நமக்கு போதும். நாம் எதுக்கு வீட்டில் என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். குடும்ப ஜெபங்களை கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் போராட்டங்களை மனசுலேயே ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? குடும்ப ஜெபங்களை கலந்து கொள்கிறோமே, ஆராதனை கலந்து கொள்கிறோம், உபவாச ஜெபங்களை கலந்து கொள்கிறோமே, எல்லா விசேஷ ஜெபங்களை கலந்து கொள்கிறோமே, நாமே தனியாக தேவனை தேட வேண்டும். வீட்டில் தேவனை தேட சொன்னால் நான் என்ன சொல்லுகிறேன்? குறிப்பாய் தனி ஜெபம், தனி ஜெபத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கொர்நேலியு எங்கிருந்து ஜெபம் பண்ணினான்? வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணினான்? குடும்பத்தோட ஜெபம். குடும்ப ஜெபம் அவசியம். அல்லேலூயா. அதே சமயம் எப்படி தேடினான்? தனிமையாய் தேவனை தேடிக்கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனுக்கு பதிலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனால வீட்டிலிருந்து என்ன செய்யணும்? தனிமையாய் தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேட வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள மனுஷனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? நல்லா கவனிங்க. யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? யார் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாரா? நல்லா கவனம் எடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். 14 சொல்லப்படுகிறது. 14:2 தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அல்லேலூயா. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை என்ன செய்கிறாராம்? கண்ணோக்கினார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் சொன்னார், தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்தா எங்க தேடுவீங்க? ஆண்டவரை வீட்டில் உட்கார்ந்து, ஆமா, ஆண்டவரை தேடுவீர்கள். கொர்நேலியை போல ஆண்டவரை என்ன செய்வீங்க? தேடுவீர்கள். நல்லா கவனிக்கிறீங்க. யாரைத்தான் இந்த பூமியில மனுபுத்திரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுபுத்திரர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. மனுஷர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களிலே யாரை தேடுகிறாரா நம்முடைய ஆண்டவர்? நல்லா கவனிங்க. யாரை தேடுகிறாரா? என்னை தேட வேண்டும் என்ற உணர்வுள்ள மனுஷன் யார்? என்னை தேட வேண்டும் என்று நினைக்கிற உணர்வுள்ள மனுஷன் யார்? அல்லேலூயா. அவன் தான் தேடுகிறார். ஆண்டவர் அவன் தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடுகிறவர்களிலே நீங்களும் நானும் ஒருவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சும்மா ஆலயத்துக்கு வருவதல்ல, ஏதோ சும்மா பாட்டு பாடி கை தட்டிட்டு ஆலயத்துல சத்தம் போட்டு போவதல்ல. அல்லேலூயா. தேவன் தேடுகிற மனுஷனா நான் இருக்கிறேனா? யாரைத்தான் தேடுகிறார்? அவரை தேட வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு மனுஷன். உணர்வு எது? உணர்வு. தேவனை தேடுகிற உணர்வு இருந்தா தான் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்ய முடியும்? நீ போய் தனி ஜெபத்தில் உட்கார முடியும். தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இருந்தால்தான் நீ குடும்ப ஜெபங்களை கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும், கலந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வு இருந்தால் தான் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறீர்கள் அங்கெல்லாம் தேவனை தேட வேண்டும், தேடுகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இருந்தால்தான் அல்லேலூயா ஆலயத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தேவனை தேட வேண்டும் என்ற எண்ண உணர்வு இல்லை என்று சொன்னால் எல்லாம் கவனிங்க. உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்காது. உங்க வீட்டில் குடும்ப ஜெபத்தில் கலந்துக்கிற மாட்டேன். ஜெபத்தில் ஆலயத்திற்கு வருகிற காரியங்கள் என்ன இருக்காது? சரியான ஒரு இது இருக்காது. அல்லேலூயா.
நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவ இருக்கிறோமே, அதனால என்ன செய்யணும்? அந்த அடையாளத்தை தக்க வைப்பதற்காக நாம ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், நம்மை கிறிஸ்தவர் என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த அடையாளத்தை தக்க வைப்பதற்காக என்னைக்காவது பைபிள் எடுத்துக்கிட்டு எங்க வருது? ஆலயத்திற்கு வருது. பிரியமான, இது தேவனை தேடுகிற உணர்வு அல்ல. நல்லா கவனிங்க. தேவனை தேடுவதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்சியாரிட்டி இருந்தா அசட்டையா என்ன செய்ய மாட்டோம்? என்னைக்காவது ஆலயத்துக்கு போவோம் என்று இருக்காரு. ஹல்லேலூயா. என்னைக்காவது ஆலயத்திற்கு போவோம். அப்ப என்ன இருக்கும்? தாவீது ஒன்றே ஒன்றை தான் என்ன செய்தான்? கேட்டான். ஹல்லேலூயா. சின்சியராய் தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தாவீதுடைய மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. தாவீதுடைய மென்டாலிட்டி, மனநிலை என்ன? மனநிலை தாவீது இருந்தா ஒன்றை என்ன செய்தேன்? கேட்டேன், அதை என்ன செய்வேன்? நாடுவேன். கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆழத்துல ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே ஹல்லேலூயா. நாமளும் ஆலயத்துல வந்துட்டு போறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு நீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு போறதுக்கே என்ன செய்யல? நீங்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஐயா ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க, ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. வந்துட்டு போறதுக்கே எனக்கு அநேக கஷ்டமா இருக்குது. ஆனா இங்க சொல்லப்படுது, அவன் என்ன செய்யறானா? ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். வந்துட்டு போறதுக்கும் தங்கி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. வந்துட்டு போவதற்கும் தங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப சின்சியராய் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனுஷன் வந்துருச்சுன்னா, ஹல்லேலூயா, ஆலயம் எப்படா, சர்ச்சை எப்படா முடியும்? ஹல்லேலூயா. சர்ச்சை எப்போ முடியும்? சீக்கிரம் அங்க போகணும், இங்க போகணும். ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்காது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க. ஆறாவது சமயத்தில் மாத்திரம் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார் என்று நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆறாவது முடிஞ்சிடுச்சே, அவ்வளவுதானே. ஆண்டவர் இடைப்படும் நேரம் முடிந்து விட்டது. ஆண்டவர் பேசும் நேரம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்படி நினைக்க கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆராதனை முடிந்து பின்பதாகவும் நீ தேவனுடைய சமூகத்தில் இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? உனக்கு வெளிப்படுவார். உன்னோடு ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஆலயத்தில் மட்டும் போனோம்னா ஆண்டு இடைப்படுவார். அந்த ஆராதனை வேளையில் இறங்குவார். பிரசங்க நேரத்தில் ஆண்டு கூட பேசுவார். அப்புறம் என் ஆத்துமாயத்தை சுதரி போட்டோன்னு நினைச்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஆண்டவருடைய இடைப்பாடு இருக்காது. நம்ம ஆலயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போகலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஆலயத்தில் தங்கி இருப்பதையே என்ன செய்வேன்? நாடுவேன். அப்படின்னா தங்கி இருந்து என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவருடைய மகத்துவங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, அந்த ஆறாவது நேரம் மாத்திரம்தான் தேவன் அசைவாடும் நேரம். ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை நேரங்கள் போக ஆசரிப்பு கூடாரத்திலே ஒருவன் எப்போதும் தங்கி இருந்தான். அவன் பேர் என்ன? அவனுடைய பெயர் தான் யோசுவா. ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், மகத்துவம் நிறைந்த ஊழியக்காரர், மகிமை நிறைந்த ஊழியக்காரர், முகத்தை பார்க்கவே முடியாது. அந்த ஊழியக்காரன் யாரும்? மோசே. அந்த ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியத்தை செய்து முடித்த பின்பு அவங்க வராரு, அப்படி வீட்டுக்கு போயிடுறார். ஆனா அங்கே இருந்து ஆண்டவரை தரிசித்தவன் யாரு? யோசுவா. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, அதனாலதான் நல்லா கவனிங்க, நிறைய பேர் தெரியல. யோசுவா பார்த்திருப்பாங்க, யோசுவாவை மக்கள் பார்த்திருப்பாங்க. அவனை குறித்து அவன் வாலிபனா இருந்தான், சிறியவனா இருந்தான், வாலிபனா இருந்தான். அவனை குறித்து அவன் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, சரி ஏதோ சின்ன பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், வேலை பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் இங்க வந்து கூட்டிகிட்டு இருக்கான், ஆலயத்தை கூட்டிகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் இங்க வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறான். சின்ன பையன் ஆலயத்துக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சின்ன பையன் சின்ன சின்ன வேலைகளை, ஒரு எடுபடி வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறான். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் நினைச்சிருப்பாங்க, என்னை கொண்டு இருந்திருப்பார்கள். கவனிங்க, வாலிபர்கள் வாலிபுலாம் இந்த கவனம், நல்லா கவனிங்க. வாலிபுடைய அம்மா அப்பாலாம் நல்லா கவனிங்க. 6 லட்சம் புருஷர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, அதான் நினைச்சிருப்பாங்க, ஏதோ சின்ன பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த 6 லட்சம் பேர்ல ஒருத்தரும் என்ன செய்யல, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின்பதாக கானான் தேசத்துக்கு வழிநடத்துவதற்கு ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே உன் பதவியை கொண்டு யாரு மேல வை, உன்னுடைய அபிஷேகத்தை கொண்டு போய் யாரு மேல வை, அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. அவன் தான் எங்க கொண்டு போறான், உனக்கு பின்னாடி இந்த 6 ஜனங்களையும் எங்க கொண்டு போறான், இவன் தான் கொண்டு போறான், உள்ள கொண்டு போறான். அல்லேலூயா. யோசுவா பயந்தான், ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களை நான் எப்படி கொண்டு வருது, இந்த ஜனங்களை கேட்க மாட்டாங்களே. ஏன்னா யோசுவா மோசேக்கு விரோதமாய் எழும்பின இஸ்ரவேலை பார்த்தவன் இந்த யோசுவா. யாருக்கு விரோதமாய்? மோசேக்கு விரோதமாய் மோசேயை எரிவதற்கு கல்லெடுத்தார்கள், மோசேயை கொல்லுவதற்கு எழுப்பினார்கள். எல்லாவற்றையும் பார்த்தவன் தான் யாரு, இந்த யோசுவா. இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்கும்போது யோசுவா பயப்படும் போது சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. யோசுவா, என் தாசனாகிய மோசே என்ன செய்துட்டான், மரித்து விட்டான். அல்லேலூயா. நீ என்ன செய், எலும்பு, நீ எலும்பு. அவன் பயப்படுகிறான். அவனை தேய்ச்சும்படியாக ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை சொன்னா, புறஜாதிகளும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. உன் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், இவர்கள் உனக்கு என்ன செய்ய முடியாது, உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அதேபடி ஒரு மனுஷன் கூட என்ன செய்யல, யோசுவா கடைசி மட்டும் எதிர்த்து நிற்கல. அல்லேலூயா. 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 எதுனால இந்த பலன் அவனுக்கு கிடைத்தது பிரியமானவர்களே? நாம் நினைச்சிருக்கிறோம், ஒரு வாலிப பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சர்ச்சை குடிக்கிறான். கவனம், நம்முடைய கவனம் வாலிபர்கள் மேல போக, சின்ன சின்ன வேலைகள், எடுபடி வேலை செய்கிறவர்கள் மேல நம்முடைய கவனம் என்ன செய்யாது, பெருசா போவாது. அல்லேலூயா. ஆனா ஆலயத்திலே இருந்து அந்த வேலைகளை செய்கிறவர்கள் மேல் நம்ம கண்ணு போகாம இருந்தால் யாரு கண்ணு போகும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு போகும். அல்லேலூயா. அதனாலதான் ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும், ஒரு பிரயாச வாஞ்சை இருக்க வேண்டும். தனியாத ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். தனியாத ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட்ட சொன்னா விளக்கு பார்த்து இன்னொரு கொடுத்துட்டு போற பாரு, நீ கூட்டு அந்த ஆளு மேல யாருக்கு தேவனுடைய கண் இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுக்க ரகசியத்தை. தம்பி கூட்டுப்பான்னு சொன்னா, அதே நீ கூட்டு நான் போயிட்டு வந்துன்னா, நீ யார்கிட்ட விளக்கு மாற கொடுக்குறியோ அவன் மேலதான் தேவ கண் இருக்கு, ஓ மேல இருக்காது. அல்லேலூயா. போன சபைக்கு ஜெபம் பண்ண போறேன், சரி நீ போயிட்டு வாப்பா, எனக்கு வேலை இருக்கு. யாரு மேல தேவ கண் இருக்கும்? தேவனை தேட வேண்டும் என்று உணர்வு உள்ளவன் மேலேயே தேவனுடைய கண் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிறாரோ, எந்த மனுஷனை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறாரோ, அல்லேலூயா,
விசேஷ விதமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் யார் எங்க நடமாடுறாங்க, என்னென்ன பண்ணி கொண்டு எல்லாரும் பார்த்து கொண்டாந்து இருக்கிற ஆண்டவர். ஆனால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று விசேஷ விதமாக ஒருத்தரை பார்த்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. அப்படி பார்க்கப்பட்டவர்கள் தான் நோவா, அல்லேலூயா, ஆபிரகாம், யோசுவா, மோசே, அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். இவர்கள் மேலெல்லாம் அவர்களுடைய காலகட்டங்களிலே தேவனுடைய விசேஷ பார்வை அவர்கள் மேலே விழுந்தது. தேவனுடைய விசேஷ பார்வை அவர்கள் மேல் விழுந்தது. அல்லேலூயா. சும்மா விழுந்திருக்குமா? அல்லேலூயா. சும்மா விழுகாது. அல்லேலூயா. சும்மா விழுகாது. தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு அது இருந்தால் தான். இந்த வசனமே தெளிவாக சொல்லியிருக்குது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை என்ன செய்யறாராம்? கண்ணோக்கினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால்தான் தேவனை தேட உங்களுடைய வாஞ்சை என்ன செய்யணும்? அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டு சொல்லியிருந்தார், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன செய்வேன்? வித்தியாசத்தை காட்டுவேன். அப்படின்னா பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? தேவனை தேடுகிறவனுக்கும் தேவனை தேடாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டு சபையில காண்பிப்பார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள். அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்கள் மங்கி கொண்டே போவார்கள். அல்லேலூயா. எதுதான் ரகசியம்? எதுதான் உங்களை பிரகாசிக்க வைக்கும்? எதுதான் உங்களை தேவனுடைய பார்வையில உயர்ந்தவர்களாய் காட்டும் என்று சொன்னால் எது? தேவனை தேடுவது. அல்லேலூயா. அதனாலதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே என்று பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. தங்கி இருப்பதை என்ன செய்வேன்? நாடுவேன். தங்கி இருந்து தேவனுடைய கிருபையை உயர்வை பெற்றவன் தான் யாரு? யோசுவா. அல்லேலூயா. இதைத்தான் பிரியமானவர்களே சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். வரப்போகிற சகல விதமான தீமையான காரியங்களுக்கும் வேதனை நிறைந்த காரியங்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன், ஒரே ஆப்ஷன் என்னது? கர்த்தரை தேடுவது. அல்லேலூயா. ஏனோ தானம் என்று தேடுவது அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் விசுவாசிகள் ஒருவரை போட்டி போட்டுக்கொண்டு தேட வேண்டும். ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு தேட வேண்டும். சண்டை கூடாது. அல்லேலூயா. ஆரோக்கியமான போட்டி. அல்லேலூயா. ஆரோக்கியமான போட்டி. எல்லாம் கவனிக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதுதான். போன வாரம் பார்த்தா கர்த்தரை எங்கே தேடுவது. போன வாரம் பார்த்தது வீட்டிலிருந்து என்ன செய்ய தேடு. உதாரணம் கொர்நேலியு. இரண்டாவது எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் தேடு அப்படின்னா அதற்கு உதாரணம் யாருன்னா தாவீது. வனாந்தரத்தில் என்ன செய்தான்? ஆண்டவரை தேடினான். அது மாத்திரம் எங்க தேடினான்? ஆலயத்தில் அதுன்னு சொல்ல மலையில் என்ன செஞ்சான்? தேடினா. எங்கெல்லாம் போனான்? அவன் அலைந்த காலங்களில் சொல்ல வருது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக நாம் எங்க தேட வேண்டும்? ஆலயத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். இந்த ஆலயத்தில் தேடுவதுதான் அவனுக்கு எல்லா இடங்களிலும் அவன் தேடினாலும் அல்லேலூயா இந்த ஆலயத்தில் தேடுவதுதான் அவனுக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியா இருந்தது. யாருக்கு? தாவீதுக்கு. நான் தான் வீட்டில் ஜோம் பண்றேனே, நான் தான் மலையில ஜோம் பண்றேன், நான் தான் காட்டுல ஜோம் பண்றேன், நான் வளர்ந்தது ஜோம் பண்றேனே. அல்லேலூயா. அங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் எங்க போறேன்? என்ன செய்ய போறேன்? வீட்டில் போய் கொஞ்சம் படுத்துக்கிற போறேன். அல்லேலூயா. அப்படி அல்ல அவன் சொல்லல. ஆலயத்துக்கு போவோம் வாரு என்று சொல்லும் பொழுது
ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படின்னா மனமகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒரு சோறு வரும், அந்த ஜோம் பண்ணோம் போது பழகு இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டோம், நாளைக்கு 2 நாள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 3 நாள் ஜெபத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இருந்தா ஹல்லேலூயா ஆலயத்திற்கு போவோம் வாருன்னு சொல்லும் போது நமக்கு என்ன இருக்கும்? மன மகிழ்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும். அது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வசனம் அவனுக்கு என்ன பேர் கொடுக்குன்னா தேவனை தேடுகிற உணர்வுள்ள கிருஷ்ணன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனை தேடுகிற காரியத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல நம்ம எதை பார்க்க போறோம்னு சொன்னா, போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், தேவனை தேடுவதனால் நமக்கு ஏற்பட போகிற நன்மைகளை பார்க்க போறோம் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்பதாக, நன்மைகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் சில காரியங்கள் என்ன செய்ய இருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற காரியத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எந்த எந்த சூழ்நிலையில் கர்த்தரை தேட வேண்டும். முதல்ல நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது ஆண்டவரை தேட வேண்டும். எப்படி இருக்கும்போது? ஆசீர்வாதமா இருக்கும்போது. ஏன் இதை சொல்லுங்கன்னு சொன்னா, அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்போது ஆண்டவரை உற்சாகமாய் தேடுவது என்பது இந்த உலகத்துல மிக அரிதான காரியமா இருக்கிறது. சில பேர் குறைவுகளை கூட நினைச்சிருவாங்க, ஆண்டவரை தேடிடுவாங்க. பா எனக்கு அதுதாங்கப்பா, எனக்கு இது வேணுப்பா அது வேணும் அப்படி கேட்கறதுக்காவது ஆண்டவரை செஞ்சிருவாங்க, தேடிடுவாங்க. ஆனா நிறைவு வரும்போது நல்லா கவனம் எல்லாம் நம்மளே யோசித்து பார்க்கலாம். நமக்கு நம்ம சில ஆசீர்வாதங்களை ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்த்திருக்கும் போது அன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடின வேகம் மிக அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பதாக நாம் கர்த்தரை தேடின வேகம் என்ன செய்திருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்க நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேலை இல்லாம இருக்கும், வெற்றி இல்லாம இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? வார சபையில உட்கார்ந்து உற்சாகமாய் தேவனை ஆராதித்து வீட்டுக்கு போவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சரி நம்ம நல்லா ஆராதிக்கிறானே, இந்த பொண்ணு நல்லா ஆராதிக்குது, ஒரு வேலையை கொடுப்போம். ஹல்லேலூயா. வேலையை கொடுத்த பின்பதாக உங்களுடைய வேலைக்கு முன் வேலைக்கு பின் அப்படிங்கிறத பார்த்து நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்க தேவனை தேடுவதை காட்டிலும் நீங்க ஆரம்பத்தில் தேவனை தேடுவதை காட்டிலும் பின்னாடி வேலைக்கு பின்னாடி குறைவா இருப்பது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்ல வருகிறேன், ஆசீர்வாதத்துல என்ன செய்யணும்? தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனை தேட வேண்டும். நீங்க தேவனை சொல்றேன், நீ குறைவா இருக்கும்போது நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? யாராவது குறைவான சூழ்நிலையில, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை உற்சாகமாய் தேடுகிறவர்களாய் இந்த சபையில் காணப்படலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்த பின்பதாக என்ன செய்யணும்? இதே உத்வேகத்தோடு ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக இந்த ஆதி அன்பை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சானா என்ன செய்யற? கர்த்தர் என்ன செய்யாத? மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கும்போது ஆண்டவரை என்ன செய்யணும்? தேட வேண்டும். எத்தனை ஆசீர்வாதமா இருக்குது ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் கவனிக்க. அடுத்ததாக எப்படி தேடுன்னா, இதுக்கு ஆசீர்வாதமா இருந்து ஆண்டவரை தேடின ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொன்னா அவன் பேர் யோபு. அல்லேலூயா. அவன் பேர் என்னது? யோபு. அவனை வசனமே முதல்ல எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணது, ஆண்டவர் அவனை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. அவன் எந்த சூழலில் இருக்கும்போது அவனை அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஆண்டவர். அவன் ஆசீர்வாதமான கிழக்கத்திய புத்திரர்களே அவன் எப்படி பண்ணுவானா, ஆமா, பெரிய ஆளா இருந்தான், செல்வந்தனா இருந்தான். அப்படிப்பட்ட நிலைமையில அவனை எப்படி அந்த நிலைமையில இருக்கும்போது அவனை அப்படி ஆண்டவர் அறிமுகப்படுத்துறார். முதல் வசனத்துல கூத்ஸ் தேசத்துல யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய குமாரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய குமாரர்களுக்காக அவன் என்ன செய்வானா, அவ்வப்போது பாவம் செய்து விடுவார்களோ, தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்து விடுவார்களோ என்ற பயம் அவனுக்கு இருந்ததுனால அவன் என்ன செய்தானா, பலிகளை செலுத்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனியாக என்ன செய்தானா, பலிகளை செலுத்துகிறவனாய் இருந்தான். ஒருவேளை அவங்க புசித்து குடிக்கும் போது நன்றாக இருக்கும் போது பிள்ளைகள் தேவனை ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க, தூசித்து விடுவார்களோ, தூசித்திருப்பார்களோ என்கிறதான பயம் யோபுக்கு இருந்ததுனால அவன் என்ன செய்தானா, பலி செலுத்தினான். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனாக இருந்தான் என்பதும், அவன் தன் பிள்ளைகளுக்காக பயந்து என்ன செய்தான், பலி செலுத்த எதை குறித்து காண்பிக்கிறது சொன்னா, அவன் ஆசீர்வாதமான நிலைமையில் இருந்தாலும் என்ன செய்தான், தேவனை தேடினான். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில தேவனை தேடினான். இன்னொரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில தேடின இன்னொரு மனுஷன் யாருன்னு சொன்னா ஆபிரகாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கும் என்ன செய்தான், ஆண்டவரை தேடினான். அல்லேலூயா. இது சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னால், குறைவில் இருக்கும் பொழுது ஆண்டவரை தேட வேண்டும். குறைவில் ஆசீர்வாதங்கள் இல்லாத சூழ்நிலை, நீ எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டடுத்து வரவே இல்லை, இதுக்கு பேர் என்னது, குறைவான சூழ்நிலை. இந்த குறைவான சூழ்நிலையில என்ன செய்யணும், ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை குறைவான சூழ்நிலையில ஆண்டவரை தேட போறீங்க, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவரை தேட போறீங்க. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்க. யோபு ஆசீர்வாதமா இருக்கும் போது ஆண்டவரை தேடினான், எல்லாமே எடுபட்டு போனது. எல்லாம் கவனிக்க. அல்லேலூயா. 10 குமாரர்கள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 10 பேர் ஒரே நாள் மறித்து விட்டார்கள். அதே நாளில் அவனுக்கு இருந்த எல்லா சொத்தும் போய்விட்டது. அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமலை, இந்த குறைவுபட்ட சூழ்நிலை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, போதாவரைக்கு பிசாசு அவனுடைய சரீரத்தையும் தொட ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்ப குறைவு ஆன சூழ்நிலையில, குறைவுபட்ட சூழ்நிலையில, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில, அல்லேலூயா, அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே. அல்லேலூயா. பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தீமையையும் பெற வேண்டாமா? இத்தனை விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. குறைவுபட்டா தேவன் என்ன செய்யறாங்க, தூசிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கும்போது யோபின் மனைவி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபின் மனைவி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா குறைவுபட்ட உடனே அவருடைய வார்த்தை எப்படி மாறுகிறது, தேவனை தூசி.
பெரிய நல்லா கவனி. நம்ம சகல விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கும்போது தேவனை நன்கு தேடுகிறவரா இருக்க வேண்டும். நீ ஒருவேளை தேவனை தேடிக்கொண்டே இருக்கும்போது நல்லா கவனி, தேவனை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கும்போது ஹல்லேலூயா, திடீர்னு கீழே போயிடுறீங்க. ஹல்லேலூயா. யோபு கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தார். திடீர்னு கீழே ஒரு சோதனை காலகட்டம், ஒரு சோதனை காலகட்டம். ஹல்லேலூயா. அந்த சமயங்கள்ல அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை தூசித்து விடுகிறாங்க. வசனங்களை சொல்லியே ஆண்டவர்கிட்ட போறது, வசனங்களை சொல்லியே விசுவாசி என்று பேசுறது. என்ன சிஸ்டர், என்ன பிரதர், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கை என்ன மாஸ்டர் எப்படி போயிடுச்சு, ஆண்டவர் என்ன பிரதர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனா என்னது என் நிலைமை இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஆமா, ஜெபத்துக்கு வந்து என்ன செய்ய போறேன்? ஹல்லேலூயா. என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகள் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போறேன்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை தூசிக்க ஆரம்பிப்பார். ஒரு கட்டம் வரும்போது தேவனை விட்டு குறைவான சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கும் போது அநேக விசுவாசிகள் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். இயேசுவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனா யோபுடைய விசுவாசம் என்ன? இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தன் வாயினால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு 1:22 கடைசி சொன்னோம். தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசிகளாய் மாற விரும்புகிறீர்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகளாக தான் நம்முடைய சபை விசுவாசிகள் இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துல ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. குறைவுபட்ட நேரங்களில், ஒன்றுமில்லாத நேரங்களிலேயும் ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் குறைவுபடும் போது யாரை பார்க்குறாங்க தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை பார்க்குறது. ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை பார்க்குறது. ஏன்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு. இந்த பிள்ளைகளை என்ன செய்யறது, நம்ம என்ன செய்யறது, கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, இப்படி ஆகி போடுது, அப்படி ஆகி போடுது. ஹல்லேலூயா. எதையாவது பேசுறது, தேவ சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு சோறு வந்து விடும், ஒரு உற்சாகம் வராது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல சூழ்நிலை ஆண்டவன் வைத்திருந்தார். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செஞ்சிருக்காரு, அனுமதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய? யோபு குறை சொல்லல, குறைவான சூழ்நிலை ஆண்டவரை தேடுகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவது, வியாதியில் இருக்கும்போது என்ன செய்ய? ஆண்டவரை தேடு. வியாதியில் இருக்கும்போது ஆண்டவரை தேடு. இந்த 2 காரியங்களையும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது யோபு ஆண்டவரை தேடினான். அவனுக்குள்ள எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து போன பின்பதாக அவன் ஆண்டவரை தேடினான். போதாக்குறைக்கு அவனுக்கு என்ன வந்தது? வியாதி. ஹல்லேலூயா. சரி, எல்லாமே போயிடுச்சு, நம்ம ஆண்டவரை தேடினோம், என்னையாவது ஆண்டவரை விட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. என்னையாவது நல்லா விட்டுருந்தா நானாவது கடந்து போன ஆசீர்வாதங்களையாவது நினைச்சிருப்பேன், உழைத்து என்னுடைய அறிவை வைத்து சம்பாதித்து நினைச்சிருப்பேன், நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. என் மனைவி நல்லா வச்சிருந்திருப்பேன், வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். இப்ப எல்லாவற்றையும் எடுத்த ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? சரீரத்தை வாதிக்கிறாரோ என்ன ஒன்னாலும் சொல்லல. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் சொல்லல. என்ன சொன்னா தெரியுமா? நல்லா கவனம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னா தெரியுமா?
கடைசி கட்டத்துல அவர் என்னை கொன்று போட்டார். ஹல்லேலூயா. அதான் கவனிங்க. என்ன சொன்னா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நான் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாவற்றையும் பிசாசு எடுத்து போயிட்டான். ஆண்டு அனுமதியோடு கூட போதாக்குறைக்கு எதை கொண்டு வந்தான்? வியாதியும் கொண்டு வந்தான். அவனுடைய வேதனையை பார்க்கிறார்கள். அது மகா பெரிய வேதனையா இருந்தது. அவனை பார்த்து, அவனுடைய நிலைமையை பார்த்து, அவனுடைய சரீரத்தை பார்த்து, அவனுடைய உருவத்தை பார்த்து, அவனுடைய நண்பர்கள் 7 நாள் அவனை ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த அளவுக்கு அவனுடைய வேதனை இருந்தது. பயங்கரமா இருக்கு. 7 நாள் நம்ம என்னத்தை பேசுவோம், எப்படி ஆறுதல் சொல்லுவோம், ஒண்ணுமே சொல்ல முடியாது இந்த யோபுக்கு. அந்த அளவுக்கு அவனுடைய சரீரம் முழுவதுமாய் உருக்குலைந்து இருந்தது. ஹல்லேலூயா. 7 நாள் அவனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, அவன் பேசல. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய வேதனைகள் குட்டிய வேதனை இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சமயத்துல அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும். எத்தனை பேர் பணம் இல்லைன்னு உங்களுடைய வழியை மாத்துறீங்க? எத்தனை பேர் உங்க வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு உங்களுடைய வழியை மாற்றுகிறாய்? உன்னுடைய போக்கு தேவனுக்கு இப்படி மாறுகிறது. எது மாற்றுகிறது? யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, இதுக்கு மேல ஆண்டு எனக்கு ஒன்றாலும் சரி, ஹல்லேலூயா, அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். பிரியமானவர்களே, அவன் தேவனை தேடுகிற மனுஷன் அவன் சாவதற்கு தயாரா இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா வாழ்ந்து உலகம் செய்ய, நல்லா வாழ்ந்து கெட்டு போனவன்டா, நல்லா வாழ்ந்து கெட்டு போனவன்டா, அப்படியே அவன் செத்து இருந்தாலும் நல்லா வாழ்ந்து கெட்டு செத்து போயிட்டா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேச்சை அவன் வாங்குவதற்கு தயாராக இருந்தான். அதனால சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற விஷயத்துல ஒரு ஆசீர்வாதத்தை முன்வைக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற விஷயத்துல உங்களுடைய குறைவான சூழ்நிலையை பெருசா பார்க்காதீங்க. தேவனை தேடுகிற விஷயத்துல உங்களுடைய வியாதி பெருசா என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீங்கள் ஆண்டவரை செய்யணும், தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரை எங்கே தேட வேண்டும் என்று சொன்னால், ஆபத்தில் என்ன செய்யணும், தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபத்துல ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்லியிருக்காரு, ஆபத்து காலத்தில் என்ன செய்ய, என்னைய தேடு. ஆபத்து வரும்போது, ஹல்லேலூயா, ஆபத்துல கூப்பிட்டவன் யாருன்னு சொன்னா யோசபாத். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவோடு கூட இந்த யூதா ராஜாவும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறான். எதிரி படை என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான், நான் வேஷம் மாறி யுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், நான் வேஷம் மாறி நான் யுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், நீ ராஜவசம் தடுத்து யுத்தத்தை செய்ய நடத்தி யோசபாத்துக்கு சொல்லுகிறான். எதிரி படை என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து யாரோட சிறியோர் வேற ஆளோட யுத்தம் பண்ணாம எல்லாரும் என்ன செய்யுங்க, ராஜாவை மாத்திரம் போக்கஸ் பண்ணுங்க, ராஜாவோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்க. எதிரி படைகள் சூழ்ச்சி பண்ணிருக்க சமயத்துல எதிரி படைகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா யோசபாத்தோடு மாத்திரம் யுத்தம் பண்ண போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சமயத்தை என்னடா மற்ற சிப்பாய்களோட யுத்தம் பண்ண போகாம என்னோட எல்லா படைகளும் என்னையே நோக்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே பயம். ஹல்லேலூயா. அலறி கத்துகிறான். என்ன செய்கிறான், அலறி கத்துகிறான், ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி. ஹல்லேலூயா. அலறி அபயப்படும் போது வசனம் சொல்றது, கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம், அவன் கூப்பிடுவதை கேட்டு அவனை உதவித்தார். ஹல்லேலூயா. உன்னை ஒருத்தர் கொல்ல வர்றாங்க அப்படின்னா அதான் ஆபத்தான சூழ்நிலை. ஹல்லேலூயா. அதான் ஆபத்து, அதான் ஆபத்து. ஹல்லேலூயா. அந்த ஆபத்துல நாம் ஆண்டவருக்கு தேடும்போது கூப்பிடும்போது என்ன செய்வாராம்,
யோசபாத்தை விடுதலை செய்வது போல் நம்ம என்ன செய்வார்? விடுதலை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, ஆண்டவரை எந்த சூழ்நிலையில் தேட வேண்டும் சொன்னால் உபத்திரவத்திலே ஆண்டவரை தேட வேண்டும். உபத்திரவத்தில் இந்த கஷ்டப்படுற பார்த்தீங்களா, இந்த காசு இல்லாம, பணம் இல்லாம, துணி இல்லாம, உணவு இல்லாம, இது உபத்திரம் இல்லை. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன இல்லை? உபத்திரவம் அல்ல. அதுக்கு பேர் என்ன? உபத்திரவம் என்னன்னா கொடுமைப்படுத்தப்படுவது. அல்லேலூயா. அடிக்கப்படுவது. யாருக்காக? தேவனுக்காக. இப்போ ஒருவேளை நீ சபைக்கு போறதுனால உன் குடும்பத்தில் உன்னை என்ன செய்யறாங்க? உன்னை வித்தியாசமாய் நடத்துகிறார்கள், உன்னை பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள், உன்னை அடிக்கிறார்கள், உன்னை மிதிக்கிறார்கள். அல்லேலூயா. சபைக்கு வருவது நிமித்தமாக அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் உபத்திரவம். அல்லேலூயா. நீ சபைக்கு வருவதனால், நீ தேவனை தேடுவதனால் சில காரியங்களை ரொம்ப ஸ்பெசிபிக்கா குறிப்பா நீ அனுபவித்தால், ஐயா இதை நான் தேவனை தேடுவதனால தான் எனக்கு இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம் என்று சொன்னா அதுக்கு பேர் என்னது? உபத்திரவம். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்திலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட வேண்டும். இது ஒரு உபத்திரவம். இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு போகும்போது, அல்லேலூயா, யாரு தேவனுடைய நாமத்திற்காக நீ அடிக்கப்பட்டால், அல்லேலூயா, அது என்னது? உபத்திரவம். இப்ப இந்த உபத்திரவத்துல என்ன செய்யணுமா? ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்துல தேடினவர்கள் யாருன்னு சொன்னால் பவுலும் சீலாவும். அல்லேலூயா. ஒரு பேயை விரட்டுகிறார்கள், குறி சொல்லுகிற ஒரு பேயை விரட்டுகிறார்கள். அந்த குறி சொல்லுகிற பேய் அவருடைய எஜமானிகளுக்கு அதிகமான லாபத்தை வரவைத்துக் கொண்டிருந்தது. அந்த பெண் குறி சொல்வதனால அவருடைய எஜமான்களுக்கு எவ்வளவு அதிகமான லாபம். இந்த குறி சொல்லுகிற பெண், அந்த பெண்ணுக்குள் இருக்கிற குறி சொல்லுகிற ஆவி பவுலும் அவனுடைய டீமும் ஜெபம் பண்ண போகும் பொழுது போயாம அவங்க போகும்பொழுது எல்லாம் அவர்களை குறித்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிறவர்கள். பிசாசு உண்மைதான். அல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் அந்த பிசாசு என்று சொல்லுவது பவுலுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. அது ஒரு தொந்தரவாகவே இருந்தது. ஏன்னா பிசாசு அதை சொல்லி எங்க தேவனாம என்ன செய்ய பெருசா மக்கள் ரட்சிப்பு பண்ண போறாங்களா? பிசாசு விஷயம் சொல்லி ரட்சிப்பு பண்ணுவாங்களா மக்கள்? நல்லா கவனிக்க. கோபம் கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவளுக்கு புறப்பட்டு போன்னு சொன்ன அந்த ஆவி அவளுக்கு புறப்பட்டு போனது. அதுக்கு பின்பதாக அவளுக்கு குறி சொல்றதே என்ன செய்யல, வரல. ஆளுக்கு போய் பார்க்குறானுங்க, ஏதாவது சொல்லும், ஏதாவது குறி சொல்லும். குறி சொல்ற ஆவி உள்ள இருந்தா தானே குறி வரும். அல்லேலூயா. குறி சொல்ற ஆவி உள்ள இருந்தா தான் குறி வரும். அந்த ஆளுக்கு குறி சொல்ல முடியும், உங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியும், அவங்க நாடி போறவங்கள. அந்த ஆவி மனுஷன் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யாது, வராது. மக்கள் போய் 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 பார்க்குறாங்க, ஏதாவது குறி சொல்லணும் அப்படின்ட்டு தங்களை போய் சொல்லணும், ஒண்ணுமே வரல. அல்லேலூயா. அப்பதான் பார்க்குறாங்க, என்னடா முன்னாடி நல்லா குறி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப கீழே விழுந்தா. அதுல இருந்து என்ன செய்யல, எவ்வளவு குறி சொல்ல முடியல. கீழே விழுந்தாடுறது யாரு? பவுல். அவரோடு இன்னொரு ஆள் யாரு? சீலா. பிடிச்சிட்டு வா. அல்லேலூயா. பவுல் சீலாவையும் பிடித்து அடித்தார்கள், சிறையிலே போட்டார்கள். அவருடைய கைகள் கால்கள் துருவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, மரத்தை கட்டியிருக்கிறாங்க, செயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில், அந்த உபத்திரவத்தில், அல்லேலூயா, தேவனை நோக்கி அவர்கள் பாடினார்கள், தேவனை துதித்தார்கள். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, வேதனை இருக்கிறது, அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. போது அவருக்கு ஜெயிலுக்குள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு காவலாளிகள் வேற இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் மத்தியில, வேதனை மத்தியில ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால் பெரிய அதிர்ச்சி உண்டானது. அல்லேலூயா. சிறைச்சாலை அதிர்ந்தது, கட்டுகள் எல்லாம் கலர்ந்தது, கதவுகள் திறந்தது. அல்லேலூயா.
அப்படி உபத்திரவத்தில் அவங்க ஆண்டவர் தேர்ந்ததுனால ஆண்டுடைய பலமான கிரியை எங்கே காணப்பட்டது. விளைவு என்ன என்று சொன்னால் அந்த சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன் வந்து கேட்கிறான், பவுல் சீலாட்ட கேட்கிறான், ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால சொல்ல வருகிறது, உபத்திரவத்தில் என்ன செய்யுங்க, ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. அதுக்கடுத்ததாக சிறை இருப்பில் தேவனை தேட வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் அநேக நாட்களாய் நமக்கு ஒரு முள்ளாகவே இருக்கும். அல்லேலூயா. ஒரு உதாரணம் ஒரு கடன் பிரச்சனை வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அதுல இருந்தா சிக்கி இருந்தா அது எப்படிதான் இருக்கும்? சொகுசான வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கடன் வாங்கி பார்த்தா தெரியும். அல்லேலூயா. கடன் வாங்காதவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சிறை இருப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு 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 உணர்வை தரும். எப்படா அதுல இருந்து ஆண்டவர் விடுவிப்பா. அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ இது மாதிரி வேற காரியங்கள் இருக்கிறது. இல்லை சில பேர் மனுஷன் மாட்டிக்கிட்டு முடிக்கலாம். அல்லேலூயா. மனிதர்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. இவன் கையை சிக்கிட்டேன், இவன்றது என்ன செய்ய முடியல, என்னால ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் எப்படி ஒரு சிறை இருப்பது போலவே ஒரு உணர்வு இருக்கு. அப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது என்ன செய்யணும்? சிறை இருப்பது என்ன செய்ய, நீ என்னை கூப்பிட்டால் எடுத்து வாசிப்போம். எரேமியா 29 12 14. எரேமியா 29:12 வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு, நல்லா கவனிங்க, என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம். இது தேவனை தேடுகிற காரியம். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுவில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இந்த ஸ்தானத்துக்கே உங்களை திரும்பி என்ன செய்வேன், வரப்பண்ணுவேன். போதும். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிட்டால், நீ என்னை தொழுது கொண்டால், நீ என்னை தேடினால், நான் என்ன செய்ய போறேன்? இப்படி சிறையிருப்புல இருக்கிற இந்த சிறையிருப்பை நான் உன்னை மாற்றி உன்னை ஒரு பல இடத்துக்கு முன்ன என்ன செய்வேன், வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்திருக்கிறோம்? 6 காரியங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனை காரியம் பார்த்திருக்கிறோம்? 6 காரியங்கள். எதை குறித்து? கர்த்தரை தேடுவதை குறித்து. எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தேடுவது. அல்லேலூயா. முதல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தரை தேட வேண்டும், குறைவில் இருக்கும்போது ஆண்டவரை தேட வேண்டும், வியாதியில் இருக்கும்போது ஆண்டவரை தேட வேண்டும், ஆபத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தேட வேண்டும், உபத்திரவத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், கடைசியில சிறை இருப்பில் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சிறை இருப்பு. ஏதாவது காரியத்தில் அடைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் என்னது? சிறை இருப்பு. இந்த சிறை இருப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஒரு வழியை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன வழின்னு சொன்னா, நீ என்னை தொழுது கொண்டால், நீ என்னை ஆராதித்தால், அல்லேலூயா, நீ என் முகத்தை தேடினால், நல்லா கவனிக்க வேண்டும். இதுதான் சிறையிருப்பிலிருந்து வெளியில வருவதற்கு உரிய ஒரு
சொல்யூஷன், தீர்ப்பு. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை இந்த வாரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரங்களில் எப்படி தேடுவது, எப்பொழுது தேடுவது, எவ்வளவு நேரம் ஆண்டவரை தேட வேண்டும், கர்த்தரை தேடினால் நமக்கு வருகிற நன்மைகள், இந்த 4 தலைப்புகள் இருக்கிறது. வருகிற வாரங்களில் நம்ம என்ன செய்வோம், இவைகளை தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்திருப்போம்.